ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுமார் 1840லேருந்து 1850 வரை பார்த்தோம்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க லாகூர், கராச்சி இந்த மாதிரி இந்தியா, பாகிஸ்தான் பார்டரில் இருக்க எல்லா இடத்துலையும் ரயில்வே ட்ராக் போட்டுட்ருந்தாங்க. அப்போ தோண்டிட்டு போகும்போது பார்த்தோம்னா, நிறையா செங்கல் கிடச்சிது. அந்த செங்கல் எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்தது. ஆனாலும் அவங்க எதுவுமே புதுசாக எதுவும் யோசிக்காமல் அதை அப்படியே ட்ராக் போடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. பிற்காலத்தில் ரயில்வே ட்ராக் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த இடத்துலேருந்து வித்தியாசமான ஜாடிகள், பொம்மைகள், அப்புறம் எல்லாமே வித்தியாசமாக கிடைக்க போக இந்த ஆர்டி பேனர்ஜி, சார் ஜான் மார்ஷல், தயாராம் சாகினி இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இப்போ இருக்கிற சென்னை மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு லண்டன் மாதிரியோ ஒரு பயங்கரமான ஒரு நாகரிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ரோடு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, வீடு எல்லாம் சேஃபாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது நீச்சல் குளம். இது எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்காக இந்த உலகத்துக்கு அறிவித்தாங்க. இந்தியாவில் சுமார் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது பொது ஆண்டு முன் 3000க்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சிவிலைசேஷன் இருந்ததுன்னு உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. அது சிந்து சமவெளி, அதாவது இண்டஸ் ரிவர் பக்கத்தில் இருக்கனால சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போட நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ. சிந்து சமவெளி நாகரிகம் தான் சவுத் ஏசியாவிலேயே முதல் அர்பன் சிவிலைசேஷன், அதாவது ஒரு நகர நாகரிகம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா கிராமங்கள் சின்ன சின்ன நகரமாக தான் இருந்துச்சு. தெற்காசியாவில் முதல் நாகரிகம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது பார்த்தோம்னா பிரான்ஸ் ஏஜை சேர்ந்தது. புரோட்டோ ஹிஸ்ட்ரி பீரியட். புரோட்டோ ஹிஸ்ட்ரி பீரியட்னால் அவங்க எழுதுவாங்க, ஆனால் நமக்கு புரியாது. அதாவது ஹிஸ்ட்ரியில் 3 இருக்குது. ஒன்று ப்ரீ ஹிஸ்ட்ரி, இன்னொன்று புரோட்டோ ஹிஸ்ட்ரி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரினா எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலம், அதாவது எழுதவே மாட்டாங்க. புரோட்டோ ஹிஸ்ட்ரினா எழுதுவாங்க, நமக்கு புரியாது. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி. அடுத்து ஹிஸ்ட்ரி, அது எழுத்துக்கள் வந்த பிறகு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா அர்த்த சாஸ்திரா அதெல்லாம் பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க, நமக்கே நல்லா புரியுது. இது எல்லாம் ஹிஸ்ட்ரி. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புரோட்டோ ஹிஸ்ட்ரி பீரியடை சார்ந்தது. இப்போது எல்லா லொக்கேஷனையும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸ் இருக்குது. மொகஞ்சதரோ, ஹரப்பா, டைமாபாத்து எல்லா பிளேஸையும் இந்த துப்பாக்கி படத்தில் விஜய் ஒரு பேப்பரில் பாயிண்டாக வச்சு மார்க் பண்ணுவார்ல, அதே மாதிரி மார்க் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். இது பார்த்தோம்னா மெசபோட்டமியா, எஜிப்டு மற்றதுக்கெலாம் சமகாலத்தை சேர்ந்தது. மற்றும் அதை விட ரொம்ப பெருசுங்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை மொத்தம் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஏர்லி ஆர் ப்ரீ ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன். ஏர்லி ஹரப்பன்னா இந்த கிராம பகுதிகளில் இருந்து இந்த நகரங்களாக மாறினது தான் ஏர்லி ஹரப்பன். இது 3200லேருந்து 2600 பிசியை சேர்ந்தது. அடுத்து மெச்சூர் ஹரப்பன், நல்ல கம்ப்ளீட்டட் சிவிலைசேஷன் தான் இந்த மெச்சூர் ஹரப்பன். அது 2600லேருந்து 1900 பிசியை சார்ந்தது. அடுத்து லேட் ஹரப்பன், இது சிந்து சமவெளி நாகரிகம் அழிய கட்டத்தில் இருக்கக்கூடியது. அது ஆஃப்டர் 1900க்கு பிறகு நடந்தது. இவ்வளோ பெரிய நாகரிகம் அப்படியே அழிஞ்சி மண்ணுக்குள்ளே புதைண்டு போனது. அதுக்கப்புறம் பல 100 வருடங்களுக்கு பிறகு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் பாகிஸ்தான் வழியாக போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன கோட்டை இருந்ததாக ஒரு நோட்ஸில் குறிப்பு வச்சுட்டு போயிட்டார். அடுத்து அலெக்சாண்டர் பர்னஸ்ங்கிறவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டார். இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்தியாவில் இதை மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை அலெக்சாண்டர் கன்னிங்கம்ங்கிறவர் உருவாக்குறாரு. இப்போ பார்த்தோம்னா அதோட தலைநகரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. அப்புறம் சார் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்ற பிறகு ஆராய்ச்சியை ரொம்ப தீவிரப்படுத்தின பிறகு 1921 மொகஞ்சதரோக்கும் ஹரப்பாவுக்கும் உள்ள ஒற்றுமையாக கண்டுபிடிக்காரு. இது எல்லாமே ஒரே நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு இடங்களில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. அடுத்து சார் மார்டிமர் வில்லர், இவரும் ஒரு முக்கிய பங்காற்றிருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குது, அதெல்லாம் யார் யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் லாஸ்ட் பார்ப்போம். ஹரப்பன் 3 பேஸாக இருந்ததை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏர்லி ஹரப்பன் பேஸ். இது பார்த்தோம்னா கிராமங்களில் இருந்தது நகரங்களாக மாறினது தான் ஏர்லி ஹரப்பன் பேஸ்.
ஃபார்மேட்டிவ் புரோட்டோ அர்பன் பேஸ், அதாவது நகரம் ஆவதுக்கு முன்னாடி இருந்த பெரிய கிராமங்களை பற்றி சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கிராமங்கள் எல்லாம் டவுனாக மாறினதான் இந்த காலம். மொத்தத்தில் கிராமத்திலேருந்து நகரமாக மாறினதை இந்த காலத்தில் கணிக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கைவினை பொருட்களெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்த காலம்தான் இந்த காலகட்டம். அந்த ஹக்ரா பேஸ் அப்படிங்கிறது கைவினை பொருட்கள் வந்து நல்லா டெவலப் ஆகி இப்போ இருக்க ஷேப் மாதிரி வரதான் அந்த ஹக்ரா பேஸ். அதாவது கோட்டைகள் கட்டுதல், அப்புறம் கைவினை பொருட்களில் நல்ல டெவலப் ஆகுது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு நல்ல சக்கரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஏர்லி ஹரப்பன் பேஸ். அடுத்து மெச்சூர் ஹரப்பன் பேஸ், அதாவது ஃபுல் டெவலப்டு சிட்டி. இப்போ சென்னை மாதிரியோ லண்டன் மாதிரியோ இருக்கிற ஃபுல் டெவலப்டு சிட்டியை தான் மெச்சூர் ஹரப்பன் பேஸில் நாம் வந்து கணிக்கிறோம். இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு சகத்தம், அதாவது இன்டிகிரேஷன் எரா. மொத்தமாக என்ன சொல்லலாம், மொஹஞ்சதரோ ஹரப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகி ஒன்றுக்குள்ளே டச் வச்சு வியாபாரம் கூட பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் உள்ளது. அர்பன் பேஸ், கிரேட் சிட்டிஸ் எமர்ஜ்டு, முழுமையான நகரங்கள் எல்லாம் தோன்றியது. இதுதான் ஒரு முழுமையான நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி, கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்களாக சொல்லலாம். மட்பாண்டம் தயாரிக்கிறதுலாம் நல்ல டெவலப்டு டெக்னாலஜி இருந்தால் தான் தயாரிக்க முடியும். அதாவது சக்கரை இருக்கணும், சக்கரத்தை வச்சு நல்ல சேப்பு கொண்டு வரணும், 1 லிட்டர்னா 1 லிட்டருக்கான அளவை தயாரிக்கணும். இப்போலாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ சிந்துவெளி மக்கள் வந்து அப்போவே நல்ல டெக்னாலஜிலாம் வச்சுருந்துருக்காங்க. டெரக்கோட்டா ஃபிகர்ஸ், அதாவது சுடுமண் உருவங்கள். இப்போ நம்ம ஒரு களிமண்ணில் ஒரு பொம்மை செஞ்சால் கொஞ்ச நேரத்தில் அது உடஞ்சி போயிடும், ஆனால் சுட்டு வச்சுருந்தா ரொம்ப நாள் தாங்கும். இந்த டெக்னாலஜி கூட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமானது வந்து செங்கலை ஒரே சைஸில் செஞ்சது தான். இப்போது 1:2:4 அந்த ரேஷியோவில் செங்கலை தயாரிச்சிருந்தாங்க. இந்த மெச்சூர் ஃபேஸில் உள்ள முக்கியமான சைட்ஸ், முக்கியமான பிளேசஸ் என்னெல்லாம்னா மொஹஞ்சதரோ, சன்குதாரோ, சுட்கஜண்டார், குஜராத்தில் இருக்கிற லோத்தல், ராஜஸ்தானில் இருக்க காளிபங்கன், ஹரியானாவில் இருக்க பனவாலி, ராக்கிகர்கி, இது எல்லாம் நல்ல வெல் டெவலப்டு சிட்டிஸ். இது எல்லாம் மெச்சூர் ஹரப்பன்ஸ் காலத்தை சேர்ந்தது. அடுத்து லேட் ஹரப்பன் பேஸ், எப்படினாலும் நல்ல டெவலப்பான சிட்டியும் ஒரு நாள் நல்லா டவுன் ஆக தான் செய்யும். அந்த காலகட்டத்தை தான் லேட் ஹரப்பன் பேஸாக நம்ம சொல்கிறோம். அதான் லோக்கலைசேஷன் எரா. டிக்ளைன் இன் சிட்டிஸ்லாம் அப்படி உடஞ்சி சின்ன சின்ன கிராமமாக ஆகுது. அப்புறம் பாண்டங்கள், முத்திரைகள்லேயும் நிறைய மாற்றங்கள் வருது, எழுத்து முறையிலையும் நிறைய வித்தியாசங்கள் வருது. இது எல்லாம் லேட் ஹரப்பன் பேஸ். இந்த லேட் ஹரப்பன் பேஸை ஒரு 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதான் முக்கியமான சைட்ஸ் எல்லாம் தான் வெஸ்ட் பஞ்சாப் பேஸ், அடுத்து ஈஸ்ட் பஞ்சாப் பேஸ், அடுத்து ஜுக்கார் பேஸ், ஜுக்கார், சன்குதாரோ, அம்ரி, இதெல்லாம் அந்த ஜுக்கார் பேஸ் காலகட்டத்தை சேர்ந்தது. அடுத்து ரங்பூர் பேஸ், அடுத்து கங்கா யமுனா தோவா பேஸ், இதெல்லாம் மோர் ரூரல் அண்ட் டைவர்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ். ரொம்ப கிராம பகுதியும் விவசாயம் நிறைந்த பகுதினா அந்த கங்கா யமுனா பகுதி. இப்போ வந்து மெச்சூர் ஹரப்பாவோட கேரக்டரிஸ்டிக், அதாவது முதிர்ந்த ஹரப்பாவின் பொது அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம். இதோட எல்லைகள் எங்களான்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க மாண்டா தான் வடக்கு எல்லை. ஸ்கூல் புக்கில் வந்து இது கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நார்த்தன் மோஸ்ட் அவுட் போஸ்ட், வடக்கில் இருக்க புறக்காவல் நிலையம் சார்டுகே, ஆப்கானிஸ்தானில் உள்ள சார்டுகே. அடுத்து மேற்கு பார்டர் வந்து சுட்கஜண்டோர், பலுச்சிஸ்தானில் இருக்க சுட்கஜண்டோர், இது வந்து ஈரானில் இருக்குன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈஸ்ட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஆலம்கீர்பூர், அடுத்து சவுத்தில் வந்து மகாராஷ்டிராவில் இருக்க டைமாபாத். இது எல்லாம் ஹரப்பாவோட பார்டர், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட பார்டர்ஸ். இந்த காலம் வந்து நல்ல கல்ச்சர் எல்லாம் நல்ல டெவலப் ஆகியிருந்தது தான் இந்த காலம். இண்டிஜினியஸ் வில்லேஜ் கல்ச்சர், கிராமத்துலேருந்து அப்படியே நகரமானது. முன்னாடியே பார்த்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப், அதர் சிவிலைசேஷனோட லார்ஜராக இருந்தது. டவுன் பிளானிங், இந்த நகரம் வந்து எவ்வளோ அழகாக திட்டமிட்டு கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நல்ல சிட்டி, பிளான்டு சிட்டி, திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகம். இந்த டவுனை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பக்கம் கொஞ்சம் மேடாகவும் மீதி எல்லாமே கீழ்த்தளமாகவும் இருந்திருக்கும். மேல் தளத்தில் யாரெல்லாம் இருந்தான்னா அந்த சிட்டியை ஆட்சி செஞ்சவங்க, பொது கட்டடங்கள், தானிய களஞ்சியம், இது எல்லாம் அங்கே இருந்தது. அடுத்து கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னா சாதாரண பொதுமக்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்துருந்தாங்க. அடுத்து இந்த நாகரிகத்தில் உள்ள தெருக்கள் எல்லாமே கரெக்டாக 10 மீட்டர் அகலத்தில் இருந்தது. எங்கே பிரித்தாலும் எந்த வழியாக சுற்றி வந்தாலும் ரெக்டாங்குலர் மற்றும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் அது வந்து இருக்கும். இந்த தெருக்களில் பார்த்தோம்னா சிறு சிறு இடைவெளிகளில் விளக்கு
போஸ்ட்லாம் வச்சுருந்துருக்காங்க, விளக்கு கம்பங்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. செங்கல் எல்லாமே சுட்ட செங்கற்களால் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நாகரிகத்திலலாம் சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணல. ரேஷியோ வந்து 1:2:4. அப்புறம் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே சாக்கடையே வராது, நேராக சிட்டியோட அவுட்டருக்கே போயிடும். இது தண்ணி எதுவுமே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ உள்ள சிமெண்ட் மாதிரியே மோட்டார், லைம், ஜிப்சம் இதையெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ்லலாம் நிறையா இடைவெளி விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஏதாவது சாக்கடையை அடைச்சிக்கிட்டுனா அதை க்ளீன் பண்ணதுக்காக இடைவெளி விட்டு வச்சுருக்காங்க. இந்த தெருக்கள் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், நீர் வந்து புகாது, அதாவது வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணாது. ஏன்னா அது வந்து மோட்டார், லைம், ஜிப்சம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றுறதுக்காக கேப்பில் சில பிட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து சாலிட் வேஸ்ட்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு. இது வந்து தெருவை பற்றினது. அடுத்து வந்து இவங்க கட்டின வீடுகளை பற்றி பார்ப்போம். வீடுகள் எல்லாமே 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள அடுக்கில் தான் இருந்திருக்கு. அப்புறம் பாத்ரூம் எல்லாமே டைல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த வீடுமே வீட்டில் உள்ள ஜன்னலும் தெருவை பார்த்து இல்லை. ஆனால் எல்லா வீட்லேயும் இந்த ஸ்ட்ரீட் ட்ரெயின்ஸ், அந்த சாக்கடையில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இது சாக்கடை இல்லைனா வடிகால், ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்மளே வச்சுக்கலாம். சிட்டி வந்து பார்த்தோம்னா கரெக்டாக கிரிட் பேட்டர்ன், அதாவது ஒரு என்ன சொல்லலாம், கரெக்டாக ஒரு கட்டமாக கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு கட்ட வடிவத்தில் கட்டியிருக்காங்க. எந்த வீடுமே பார்த்திங்கன்னா அளவுலாம் மாறவே மாறாது. கரெக்டாக ஷேப்னா அப்படி ஒரு ஷேப்பில் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் முக்கியமாக தொலைவிரா அப்படிங்கிற இடத்துல வந்து வாட்டர் ரிசர்வர், நீர்த்தேக்கங்கள், நீரை சேகரிக்கிறதுக்காக நீர்த்தேக்கங்கள் வச்சு கட்டியிருக்காங்க. அதாவது உண்மையில் சொல்லப்போனால் சென்னையில் கூட இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது. ஏன்னா சென்னையில் மழை பெஞ்சால் அதில் வந்து ட்ரைனேஜ்லாம் லீக் ஆகும். ஆனால் சிந்து சமவெளி மாவட்டத்தில் ட்ரைனேஜ் எல்லாம் பக்காவாக கட்டி எல்லா வீட்லேயும் கனெக்ஷன் கொடுத்து அந்த கழிவு தண்ணி நீட்டாக வெளியே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து சொசைட்டி மற்றும் பாலிட்டி. சமூகம் எப்படி இருந்தது? அர்பன் சொசைட்டியாக இருந்தது. மொத்தம் 3 விதமான மக்கள் குழுக்கள் வாழ்ந்தாங்க. ஒன்று வந்து ஆட்சி செய்கிறவங்க, ரூல்டு. அடுத்து ரிச் மர்ச்சன்ட்ஸ், பணக்கார வியாபாரிகள், மற்றும் ஏழை தொழிலாளர்கள். இப்படி 3 பிரிவாக பிரிஞ்சிருந்தது. மக்கள் எல்லோரும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, பிரைஸ்ட், பூசாரி, வாரியர்ஸ், பெசன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். வாரியர்ஸ் இருந்ததுக்கு அவ்வளோவா ப்ரூஃப் இல்லை, இருந்தாலும் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து சோசியல் டிஃப்ரென்சியேஷன்ஸ் அக்கர்டு, அதாவது எல்லாருக்குமே கொஞ்சம் சமூக வித்தியாசங்கள்லாம் இருந்தது. அவன் மேலே கீழே, நீங்கள் பணக்காரங்க, நாங்கள் ஏழை அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கு. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது பணக்காரங்க இருந்த வீடு வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஏழைகள் இருந்த வீடு சின்னதாகவும் இருந்தது. இந்த முக்கியமாக இந்த நகரத்தை வந்து வியாபாரிகள் தான் ஆட்சி செஞ்சதாக கணிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆயுதமுமே நமக்கு கிடைக்கல, அப்போ வியாபார குழுக்கள் தான் ஆட்சி தான் நம்புகிறோம். அப்புறம் சில கோட்டைகளும் கட்டியிருக்காங்க. அப்போ கைவினை கலைஞர்கள், அப்புறம் பெரிய பெரிய கட்டட கலைஞர் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நமக்கான ஆதாரம் தான் இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆதாரம் தான் இல்லை. அப்போது உள்ள மக்கள் வந்து இப்போ உள்ள நகராட்சி குழுக்கள் மாதிரியே க்ளீனாக பக்காவாக பிளான் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. சமூகம் எப்படி இருந்ததுன்னா தாய் வழி சமூகமாக இருந்து, மதருக்கு தான் ரொம்ப முக்கியம், அதாவது தாய்க்கு தான் ரொம்ப முக்கியம். அதாவது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இவங்க உடுத்தின துணி வந்து பருத்தி, பட்டு, உள் இது எல்லாம் உடுத்திருக்காங்க. இப்போ ஊல்னால் கம்பளி. இதை மாதிரி என்ன சொல்ல, ஒரு துணி வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு நமக்கு ஆதாரமாக. அதுவும் சாதாரணமாக கிடைக்கல, அதாவது ஊசியை வச்சு தைச்சதுக்கான ஆதாரமும் கிடச்சிருக்கு. அங்கே ஊசியே கிடச்சிருக்கு, தைக்கக்கூடிய ஊசி எல்லாமே கிடச்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இவங்கெல்லாம் துணி தைக்கக்கூடியவங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பூசாரி அரசன் சிலை வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு பக்கம் வந்து துணி நெய்கிற மாதிரி அழகாக சிலையை வடிச்சிருக்காங்க. அதில் வந்து பூ அலங்கார வேலைப்பாடெலாம் அந்த துணியில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்குதல். விவசாயம், பயிர்கள் என்னெல்லாம் பயிரிட்டாங்கன்னா, கோதுமை தான் முக்கியமாக பயிரிட்டாங்க. அதுவும் மெஹர்கார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து முக்கியமாக பயிரிட்டாங்க. அடுத்து பார்லி, ஹார்ஸ் கிராம், பீஸ், மெலான், வாட்டர்மெலான், சீசேம், டேட்ஸ், மில்லட்ஸ், கிரேப்ஸ், ஹென்னா, கார்லிக், மஸ்டார்ட் மற்றும் ரைஸ் இருந்தது வந்து லோத்தல். இது லோத்தலில் ஆதாரம் கிடச்சிருக்கு. மெஹர்கார்க்கில் கோதுமையும் லோத்தலில் அரிசியும் ஆதாரம் கிடச்சிருக்கு. அப்புறம் அதிகப்படியான விளைச்சல் இருந்ததுனால உணவுகள் எல்லாமே தானிய களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கப்பட்டது. தானிய களஞ்சியங்கள் எங்கெல்லாம் இருந்ததுன்னா ஹரப்பா, லோத்தல்லாம் இருந்திருக்கு.
நம்ம ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து நிலத்தை உழுதுறதுக்கான தடயங்கள் கிடச்சிருக்கு. அங்கே வந்து மரத்தாலான கலப்பைகள்லாம் கிடச்சிருக்கு. இப்போலாம் இரும்பில் செஞ்ச கலப்பைகள் தான் இருக்குது. முன்னாடி வந்து மரத்தாலான செஞ்ச கலப்பைகள்லாம் கிடச்சிருக்குது. அப்புறம் பனவாலி மற்றும் பகவால்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் களிமண்ணால் செஞ்ச உருவங்கள் கிடச்சிருக்கு. நம்ம கலப்பை மாதிரியே சும்மா சின்ன பிள்ளைங்க செஞ்சு விளையாடுற மாதிரி கிடச்சிருக்குது. ஹரப்பன் வந்து முக்கால்வாசி வெள்ளத்தில் வர தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர வாய்க்கால் வெட்டி குளம் வெட்டி ஏரி வெட்டி தண்ணியை பாய்க்கலை. ஆற்றுல வரும் அந்த தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ணியிருக்காங்க. நவம்பரில் பயிரிடுவாங்க, ஏப்ரலில் அறுவடை செஞ்சு இது பண்ணுவாங்க. சிந்து சமவெளி நகரத்திலே முக்கியமானது என்னென்னா அவங்க தான் முத காட்டன் பருத்தியை உற்பத்தி செஞ்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிச்சனால அதுக்கு பேர் சிண்டான் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் உணவுகள், மீன் கடல் உணவுகள் எங்கெல்லான்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு, மொலுஸ்கஸ், சீ ஃபுட்டு இது எல்லாம் குஜராத்தில் கிடச்சிருக்குது. பழக்கப்பட்ட அனிமல்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா காளைகள், எருமைகள், கோட்ஸ், ஹம்ப்டு புல்ஸ், சீப், பிக்ஸ், ஆசஸ், கேமல்ஸ், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். குதிரை இருந்ததுக்கான ஆதாரம் மட்டும் இல்லவே இல்லை. யானை இருந்ததுக்கான அடையாளம் கூட நமக்கு கிடச்சிருக்கு. சிந்து சமவெளி மக்கள் செய்த தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம். பெட் அண்ட் ஆர்னமெண்ட் மேக்கிங், அலங்கார பொருட்கள் செய்ததில் சிறந்தவர்கள். வளையல் தயாரித்தல், சங்கு தயாரித்தல், தந்த வேலைப்பாடு, தந்தத்தில் செஞ்ச பொருட்கள், மெட்டல் ஒர்க்கிங், போட் மேக்கிங்லாம் எங்கன்னா லோத்தலில் நமக்கு கப்பல் கட்டுற தளமே இருக்குது. அடுத்து டெரக்கோட்டா மேனுஃபேக்சரிங், களிமண்ணில் செய்கிறது வந்து தொழிலாக வச்சுருக்காங்க. அப்புறம் செங்கல் தயாரித்தல், டேம்ஸ், ஃபோர்ட், கோட்டை கட்டுதல், இது எல்லாம் முக்கிய தொழில். இவங்களுக்கு வந்து மருத்துவ அறிவும் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏன்னா மண்டை ஓட்டு சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் வந்து காளிபங்கன் மற்றும் லோத்தலில் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து மெட்டீரியல்ஸ், அலங்கார பொருட்களுக்கான பொருட்கள், செல், கார்னெலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டீடைட், மெட்டல்ஸ் லைக் காப்பர், பிரோன்ஸ், கோல்ட் அண்ட் டெரகோட்டா. பீட் மேக்கர் ஷாப்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்கவேட்டட் இன் சன்குதாரா அண்ட் லோத்தல். மணி செய்பவர்களின் இடங்கள் வந்து சன்குதாராவிலே லோத்தல்லையே நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின நகைகள் என்னென்னு பார்த்தோம்னா தங்கம், வெள்ளி, பிரேஸ்லெட்டு, பெண்டன்ட்ஸ், இயர்ரிங்ஸ், காதணிகள், மோதிரம் எல்லாமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கராச்சி பக்கத்தில் உள்ள அல்லாடினோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஏகப்பட்ட நகைகள், அதாவது ஒரு புதையல் மாதிரி கிடச்சிருக்கு. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா தங்கம், வெள்ளி, கார்னிலியன், செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. சிந்து சமவெளியில் ரொம்ப ஆச்சரியப்படுத்த விஷயம் என்னென்னா வெள்ளியை பயன்படுத்தியிருக்காங்க. சில்வரை பயன்படுத்தினது நம்ம சிந்து சமவெளி மக்கள் தான். அப்புறம் டெரக்கோட்டா ஃபிகர்ஸ், அதாவது என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா மேல்ஸ், ஃபீமேல், ஆண்கள் உருவம், பெண்கள் உருவம், விலங்குகள் உருவம். விலங்குகள்னால் காளை, எருமை, நாய், குரங்கு எல்லாமே கிடச்சிருக்கு. இவங்களோட மெட்டலர்ஜி ஐடியா, அதாவது உலோகவியல் ஐடியா என்னென்னா வெண்கலம், பிரான்ஸ் தயாரிச்சிருக்காங்க, காப்பர் தயாரிச்சிருக்காங்க, சில்வர் இது எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அயன் மட்டும் யூஸ் பண்ணவே இல்லை. இரும்பை பற்றினா அவங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா இரும்பு வந்து அந்த இடத்துல கிடைக்கல. இரும்பு வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த நம்ம யூபி அதுக்கு கிழக்க தான், வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு தான் இரும்பே கிடச்சிருக்குது. ஆனால் இவங்க வந்து மெட்டலர்ஜினா என்னென்னா ரெண்டு மெட்டலை சேர்ந்து செய்கிறது ஒரு மெட்டல், ரெண்டு மெட்டலை சேர்ந்து புதுசாக ஒரு மெட்டல் தயாரிக்க தான் மெட்டலர்ஜி. அப்படி மெட்டலர்ஜி தயாரிக்கையில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. பிரான்ஸால் செஞ்ச ஸ்பியர்ஸ், கத்தி, வாள் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மோதிரம், வளையல் கூட பிரான்ஸை வச்சு செஞ்சுருக்காங்க. பிரான்ஸில் செஞ்ச முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா டான்சிங் கேல் ஸ்டேச்சு, அதாவது நடனமாடும் சிலை. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார் ஜான் மார்ஷல். அவர் பார்த்தோன்னே என்ன சொன்னார்னா இது உலகத்திலே ரொம்ப அதிசயமான ஒரு பொம்மை. இது வந்து எப்போ கிடச்சிருக்குன்னா 5000 வருஷம் முன்னாடி செஞ்சது வந்து அவருக்கு கிடச்சிருக்குது. இது எப்படி செஞ்சாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு செஞ்சாங்க. அதாவது களிமண்ணில் ஒரு பொம்மையை வச்சு அந்த ஸ்பேஸை உருவாக்கி அதில் வெண்கலத்தை உருக்கி ஊற்றிடுவாங்க. அதில் இந்த பொம்மையை வந்து தயாரிப்பாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். இதுவெல்லாம் அவங்களோட மெட்டல் ஐடியா. அடுத்து வந்து மட்பாண்டம், ஒரு பானை செய்யுதுங்க வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
அதுக்கு வந்து பெரிய சக்கரை வேணும், நல்ல களிமண்ணை கரெக்டான பதப்படுத்தணும். அந்த கரெக்டான பதம் இருந்தால் தான் நமக்கு வந்து மண் வந்து அந்த பானை ஷேப்பில் வரும். பானைனா பானை என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வரும். அப்போ அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி தேவைப்படும். அந்த டெக்னாலஜியில் இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி, ரெட் வேவ் பாட்ரி இது எல்லாம் அவங்க வந்து செஞ்சாங்க. அது போக பானை மட்டும் இல்லாமல் டிஷ்ஷு, ஷேப்டு ஜார்ஸு, பிளேட்ஸு, டிஷ்ஷஸ், பவுல்ஸ், பாட்ஸு எல்லாமே அவங்க செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பானையிலையும் கொஞ்சம் துளையிட்ட பானைகள் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்து வைன், அதாவது ஆல்கஹால் மாதிரி சே ஃபெர்மெண்டேஷனுக்காக துளையிட்ட பானைகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பானையிலலாம் பார்த்தோம்னா நிறைய விதமான எழுத்துக்கள்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த எழுத்து முறை வந்து என்னென்னா போஸ்ட்ரோபோடன், அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதிடுவாங்க. அடுத்து அதுக்கு நேர் கீழே ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வருவாங்க. ஃபுல்லாக எழுத்தாக இல்லாமல் படம் மற்றும் உருவங்கள்லாம் வச்சு எழுதியிருந்தாங்க. இந்த இது வந்து நமக்கு இன்றைக்கி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு மாதிரி புலப்படவில்லை. மொத்தம் வந்து நிறையா உருவங்கள் வச்சுருந்தாங்க. 400லேருந்து 600 வரை உருவத்தால் வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. பேசிக்காக அதோட பேஸ் வந்து ஒரு 40 to 60 தான். இப்போ ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து? 26 எழுத்து. ஆனால் வேர்டிங்ஸ் பார்த்தோம்னா லட்சக்கணக்காக போயிட்டே இருக்கா. அதே மாதிரி 40லேருந்து 60 வரை ஒரு பேசிக் எழுத்துலேருந்து பேசிக் உருவத்திலேருந்து 400லேருந்து 600 வரை வச்சுருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே 1853 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் முழு எழுத்து முறையும் 1923 கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட பொருளாதாரம், இவங்களோட வியாபாரம், வணிகம் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது? இவங்க வந்து மெசபோட்டாமியா மற்றும் பெர்சியன் சிவிலைசேஷனுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணியிருக்காங்க, வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கேருந்து இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. மெசபோட்டாமியன்ஸ் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட மக்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா மெலுகா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மெலுகா அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்மளோட முத்திரைகளில் அங்கே மெலுகான்னு எழுதியிருக்காங்க. இந்தியாவை தாண்டி மெசபோட்டாமியாவுக்கு மத்தியில் பார்த்தோம்னா 3 முக்கியமான ட்ரேடிங் சென்டர்ஸ் இருந்தது. ஒன்று வந்து தில்முன், இது எங்கே இருக்குன்னா பாரசீக வளைகுடாவில் பஹ்ரைனில் இருக்குது. அடுத்து மாக்கான், இது வந்து ஓமன் நாட்டு மேக்ரான் கடற்கரை. அடுத்து மெலுகா, இது வந்து சிந்து பகுதியில் இருக்குது. இது எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போகும்போது இருக்கிற இடங்கள் தான் இந்த 3. இது வந்து டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. மெசபோட்டாமியா வந்து இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் இறக்குமதி பண்ணாங்கன்னா செம்பு, கார்னிலியன், ஐவரி, செல், தந்தம், லாப்பிஸ் லசோலி, மாணிக்க கற்கள், பியல், முத்துக்கள், எபோனி எல்லாமே இங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சிந்து சமவெளி மெசபோட்டாமியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னா கார்மெண்ட்ஸ், வூல்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ் அண்டு சில்வர் எல்லாமே இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து எந்த பணத்தை கொண்டும் வியாபாரம் பண்ணல, ஒன்லி வந்து பாட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாட்டு முறை தான் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்டு புல்லக் கார்ட்ஸ், காளைகளை வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. இப்போ விவசாயத்துக்கு காளை யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து அரேபியன் சீல இருந்து போட், அதாவது கப்பல் மூலமும் வணிகம் பண்ணியிருக்காங்க. சிந்து சமவெளியிலேயே எல்லா பொருட்களும் கிடைச்சிறதில்ல. மற்ற இடங்கள்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சில பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க, சில பொருட்கள் உள்நாட்டிலேருந்தே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்ப்போம். தங்கம் வந்து அங்கே இருந்துச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் நிறையா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்தலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், கோலார், ஈரான், தென்னிந்தியா, நம்ம கர்நாடகத்திலேருந்து கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. காப்பர், K3 ராஜஸ்தானில் உள்ள K3ங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பலுச்சிஸ்தான், ஓமான்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து டின், ஆப்கானிஸ்தான், ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. லாப்பிஸ் லசோலி சார்டுகை அப்படிங்கிற இடத்துலேருந்தும் பாமீர்லேருந்தும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பாமீர் வந்து மத்திய ஆசிய பகுதி, ஸோ வெளிநாட்டிலேருந்தும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து டர்க்வைஸ்னால் என்னென்னு தெரில, அது வந்து கொராசான் அப்படிங்கிற இடத்துல வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீடைட் முத்திரைகள், டேப்பி சௌகியா, ஈரானில் உள்ள டேப்பி சௌகியா அப்படிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து தெற்கு ராஜஸ்தான்லேருந்தும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து பிட்டுமென் நீலக்கல், இது வந்து ஒரு வகையான மாணிக்கக்கல், ரத்தனக்கல் மாதிரி. அடுத்து இது வந்து மெசபோட்டாமியா, பலுச்சிஸ்தான்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் லெட், ஈயம் வந்து தென்னிந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. வெள்ளி வந்து ராஜஸ்தான், மெசபோட்டாமியாவிலேருந்து வெள்ளி வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான சிந்து சமவெளி மக்கள் வந்து இறக்குமதி செய்த முக்கிய பொருட்கள். அடுத்து முத்திரைகள், நிறையா முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. முத்திரைகள்னால் தெரியுங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டோட முத்திரை என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில். அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அடையாளத்துக்காக வைப்போம்.
நம்மளோட காலம் அழிஞ்சிட்டுனா இப்போ ஒரு இரும்பில் செஞ்சு வச்சுருந்தோம்னா அது பிற்கால மக்களுக்கு கிடைக்கும். அதோட முத்திரையோட ஸ்பெஷல் தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இதுனா சதுர வடிவிலான முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு, ஸ்டீடைட் கல்லில் செஞ்சது. அடுத்து சில முத்திரைகள் வந்து விலங்குகளோட உருவங்கள்லாம் இருந்திருக்கு. தாயத்துகள், தாயம் வச்சு விளையாண்டுருக்காங்களா இல்லை தாயம் வச்சு மந்திரம் வச்சாங்களா செய்வனம் வச்சாங்களான்னு தெரில, அது இருக்குது. அடுத்து லோத்தலில் வந்து பட்டன் முத்திரைகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கப்பல் தளம் வந்து லோத்தல்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சீ போர்ட்ஸ், முக்கிய துறைமுகங்கள் என்னென்னா ரங்பூர், சோம்நாத், பாலகோட், இந்த மாதிரி இடங்கள் வந்து முக்கியமான துறைமுகங்கள். அடுத்து வந்து எடைகள் எல்லாமே ஒரே அளவாக இருக்குது. இது எல்லாம் பைனரி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்குது. 1:2:18:16 32 அதுலேருந்து 64 வரை. டெசிமல் மல்டிபிள்ஸில் பார்த்திங்கன்னா 160, 320, 640, 1200, 3200 அந்த வரிசையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்ஸ் எல்லாமே செட், லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல், ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டிருக்கு. கியூபிக்கல் இப்போ உள்ள மாதிரியே செஞ்சுருக்காங்க. இப்போம்லாம் வெயிட் உங்களுக்கே தெரியும். பழைய தராசுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவுகள் ஒரு அடி கணக்கு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. 37 சென்டிமீட்டர். ஒரு முழம்னா 51 சென்டிமீட்டர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சங்கு, செல் ஸ்கேல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சங்கு வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தந்தத்திலான அளவுகள் இருந்தது வந்து லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஹரப்பன் சீல்ஸ் இன் மெசபோட்டமியன் சிட்டிஸ் வேர் ஃபவுண்டு. மெசபோட்டமியாவில் ஹரப்பால் செய்யப்பட்ட முத்திரைகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா எக்ஸாம்பிள் உர் அப்படிங்கிற சிட்டியில் வந்து நம்ம ஐவிசியில் செஞ்ச முத்திரைகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் 3 உருளை வடிவிலான முத்திரைகள், அதாவது மெசபோட்டமியாவை சேர்ந்த 3 உருளை வடிவ முத்திரைகள் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மதம். சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த கடவுளை கும்பிட்டாங்க? ஒரு கடவுளையும் கும்பிடல. அவங்களோட வந்து ஒரு மத சார்பற்ற சமூகம். ஏன்னா எந்த கடவுளை கும்பிட்டதுக்கான இதுவும் இல்லை. மரங்களை கும்பிட்ருக்காங்க, சூரியனை கும்பிட்ருக்காங்க, கல் சிலைகளை கும்பிட்ருக்காங்க, அரச மரத்தை கும்பிட்ருக்காங்க. புனித தலங்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. அது வந்து நம்ம பெரிய குளத்தை வந்து சொல்லலாம். மொஹஞ்சதாரோவில் இருக்க பெரிய குளம் வந்து ஒரு புனிதமான தலம் தான். அப்புறம் பேய் மற்றும் மந்திரங்கள் இதுக்கெல்லாம் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. சிலை வழிபாடு உண்டான்னு கேட்டிங்கன்னா உண்டு. லிங்க வழிபாடு, அடுத்து யோனி வழிபாடு எல்லாம் இருக்குது. லிங்க வழிபாடு வந்து சிவலிங்கம் அந்த மாதிரி, யோனி வழிபாடு வந்து கருவுறுதலுக்கான வழிபாடு. அடுத்து பீப்பால் ட்ரீ, அரச மரம், ஒற்றை கொம்புள்ள காளை, புறா எல்லாத்தையும் கடவுளாக கும்பிட்ருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து யாகம் செஞ்சதுக்கான வேள்வி பீடங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்குது. அது வந்து சிந்து சமவெளியை சேர்ந்ததும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பசுபதி மகாதேவரை வழிபட்டதுக்கான முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பசுபதி மகாதேவரை சுற்றி நின்று யானை, புலி, ரைனோ, பஃபலோ, மான் இது எல்லாம் சேர்ந்து பசுபதியை கும்பிடுற மாதிரி ஒரு முத்திரை வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்து டெட் பாடிஸ் வந்து எப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்கன்னா 3 விதமாக அடக்கம் பண்ணியிருக்காங்க. முழுமையாக அப்படியே இறந்தவங்களை வந்து புதைச்சிருக்காங்க. அப்புறம் எலும்புகளை துண்டு துண்டாக உடச்சி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் முழுமையாக எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 3 வகையில் பண்ணியிருக்காங்க. இறந்தவங்களை வந்து வடக்கு தெற்காக வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் வந்து முதுமக்கள் தாலி மாதிரி ஒரு பெரிய பானையில் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் சிந்து சமவெளிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சில ரிலேஷன் இருக்குன்னையும் சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி நல்ல வளர்ச்சி அடைந்த சமூகம் எப்படி வளர்ச்சி அடைந்தது? நல்ல வெல் டெவலப்டு சிட்டி, மக்கள் எல்லாமே நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்ல கடவுளை கும்பிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் தான் இல்லை. ஆனால் கடவுளை கும்பிட்டதுக்கான சில அடையாளங்கள்லாம் தென்படுது. பெரிய நீச்சல் குளம் இருக்குது, உணவு தானியத்தை சேகரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன வண்டிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க, மண்பானைகள் தயாரிச்சிருக்காங்க, நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மண்பானைகள் தயாரிச்சிருக்காங்க, விவசாயம் பார்த்துருக்காங்க, அரிசி, கோதுமை எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நகைகள், தங்க நகை, வெள்ளி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நல்ல டெவலப்பான சிந்து சமவெளி எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து கரெக்டாக ஒரே காரணத்தால் தான் அழிஞ்சின்னு சொல்லவே முடியலை. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல. நிறைய ஆதாரங்கள் சொல்கிறாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க.
சுமார் 1900 பொதுவாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 1900 வந்து அழிவு நடைபெற்றிருக்கலாம். ஆரிய படையெடுப்பு, அதாவது மத்திய ஆசியிலேருந்து ஆரியர்கள் வந்து சிந்து சமவெளி மக்களை வந்து அடிமையாக்கி அதை அழிச்சதாக சொல்கிறாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் அழிஞ்சிட்டு ஆற்றுப்பாதையில் சிந்து நதி தான் முக்கிய ஆதாரம் என்ன இருக்குது, அது தன்னோட போக்கை வந்து மாற்றிக்கிட்டு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சரஸ்வதி வந்து பெரிய நல்ல நல்ல வளர்ச்சியடைந்த நதி. ஆனால் இப்போ பார்த்தா காணவே இல்லை. அந்த மாதிரி எங்கே போச்சுன்னு தெரில. அடுத்து மழை பெய்யாமல் போயிருக்கலாம், வெள்ளம் வந்து அழிச்சிட்டு போயிருக்கலாம். மக்கள் வந்து பள்ளத்தில் வந்ததுனால வெள்ளம் வந்து ஒரேடியாக கூட அழிச்சிட்டு போயிருக்கலாம். அப்புறம் காகர் ஹக்ரா அப்படின்னு 2 நதி வந்து வறண்டு போனது, நிலநடுக்கம், இயற்கை பேரிடர்கள், இது எல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு கிராமமாக இருந்த மக்கள் வந்து நகரமாக மாறி அப்புறம் மறுபடியும் நகரத்துலேருந்து வீழ்ந்த கதை. இப்போ இந்த நகரம் வந்து ஒரே ஒரு சிட்டியில் இல்லாமல் சுற்றி நிறைய சிட்டி. இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டுமா தமிழ்நாடு இருக்காங்க, இல்லை சவுத்தில் இருக்க திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மட்டுமா இருக்காங்க, நார்த்தில் வந்து சென்னை இருக்காங்க, வெஸ்ட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, இங்கே ராமநாதபுரம் மதுரை செதறி இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய சிட்டி தான். சென்னை பெரிய சிட்டி, மதுரை சிட்டி, திருச்சி சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி, திருநெல்வேலி சிட்டி, தூத்துக்குடி சிட்டி, எல்லாமே சிட்டியாகவும் இருக்குது. இப்படி இருக்க என்னென்ன சிட்டிஸ்லாம் அப்போ இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் நான் ஏதாவது பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.